ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான வீட்டிலையே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டோக்லா ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இப்போ டோக்லா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, நல்லா இது சுத்தமான கடலை மாவு தான். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக அந்த கலருக்காக, சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக. இது வந்து பேக்கிங் சோடா. உங்களுக்கு ஈனோ சால்ட்டு கிடைச்சாலும் அதுவும் போட்டுக்கலாம். நான் ஃப்ரூட் சால்ட்டுன்னு கடையில் கிடைக்கும். நான் வந்து பேக்கிங் சோடா, ஏன்னா கடலை மாவில் எது செஞ்சாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல். இந்த பதத்தில் இருக்கணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உப்பி வரும். அதுக்காக நான் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை நைட் டின்னர் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். உங்களுக்கு கேக் பேக் பண்ணுற இது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் குட்டி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு, அதில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இட்லி அண்டால வச்சு இது ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 10 to 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு தான் நான் வந்து வேக வைக்கிறேன். இப்போ இட்லி அண்டாவில் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இது மேலே மூடியை வச்சுட்டு இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பர், யம்மி யம்மி. நம்ம மஞ்சள் போட்டதுனால உங்களுக்கு கலர் அந்த மாதிரி தெரியுது. கலர் சிவப்பாக தெரியுது ரேவா. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். கரெக்டாக 20 நிமிஷம் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு குட்டி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக சர்க்கரை. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த சுகர் சிரப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டிருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கி இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பீஸ் போடுறதுக்கு நல்லா அழகாக வருது. நான் மஞ்சத்தூள் போட்டதுனால எனக்கு லைட்டாக இந்த கலர் வந்துருச்சுங்க. அந்த சுகர் தண்ணி இதெல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே குஜராத்தில் சாப்பிட்ட ஃபீலிங்ஸுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.